நம்ம கொதிக்க வைக்கும்போது ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆயிலுக்கும் அது டிஃப்ரெண்ட். அதுக்காக தான் நான் சொன்னேன், நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வில் பி ஹை. ஏன்னா நம்ம நிறைய வறுத்து சாப்பிடுவோம். குளோபலி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிட மாட்டாங்க. பேக் பண்ணி க்ரில் பண்ணி மேலே தடவி அப்படி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர் எண்ணெய்கள்லாம் வந்து அந்த ஹையர் டெம்பரேச்சரை வித்ஹோல்ட் பண்ணும். ஆனாலும் ரொம்ப ஹீட் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அது பிரேக் பண்ணி மேலே போகும்போது ஃப்ரீ ரேடிக்கல் வில் பி ரிலீஸ்ட். தட் ஹேஸ் அ நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் ஹெல்த். ஓகேவா? ஸோ அது வந்து கார்சினோஜெனிக்னு சொல்லுவோம். ஸோ இட் லீட்ஸ் டு கேன்சர். அதுக்காக தான் ரீயூஸ் ஆஃப் ஆயிலை பண்ணக்கூடாது. திருப்பி திருப்பி அதை கொதிக்க வைக்கிறீங்க, அது பண்ணவே கூடாது. அதனால தட் இஸ் ஆல்சோ ஒன் பாயிண்ட். நீங்கள் வந்து நிறைய ஃப்ரை பண்ணி பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயை நீங்கள் சேமித்து வைப்பீங்க, திருப்பி யூஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி பூரி போட்டேன், நாளைக்கும் கொஞ்சம் பூரியை போட்டு கொடுத்துருவேன் அதே எண்ணெயில். நோ, தட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு உடனே எதுவும் ரிசல்ட் கிடைக்காது. பட் ஓவர் அ பீரியட் இன் லைஃப் திங்ஸ் கேன் ஹேப்பன். இட் இஸ் கார்சினோஜெனிக் இஃப் யூ ரீஹீட் ஆயில். அதனால் அது பண்ணக்கூடாது. இதோட பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு மேம்? இப்போ ரீயூஸ் பண்ண ஆயில் எவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு கேன்சருக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு அதிகம்? சான்சஸ் ஆர் ஹை. ஜிஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ், ஸ்டமக் ரிலேட்டட் கேன்சர்ஸ், அதே மாதிரி ஹை. நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கும் யூனோ தே ஹாவ் ஜிஐ ரிலேட்டட் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ். ஸோ பர்சன்டேஜ் வில் பி ஹையர் கம்பேர்ட் டு தோஸ் ஹூ டோன்ட். ஸோ சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வெளியே சாப்பிடும் போதும் இதெல்லாம் யோசிச்சுக்கணும்.